வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுப்பையன். இன்னைக்கு இந்த எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பார்க்க வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சுக்கிர பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. சுக்கிர பெயர்ச்சியும் ரொம்ப முக்கியமான ஒரு இதுதாங்க. சுக்கிர பெயர்ச்சின்னு இருக்கும்போது முதல்ல சுக்கிர பகவான் வந்து கரெக்டாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுறாரு. அதான் சொல்லுவாங்கல்ல, சந்திரனோட வீடு. சந்திரனோட வீட்டுக்கு போக போகிறாரு, சுக்கிரனோட வீட்டு கடக ராசிக்கு போகிறாரு. அப்படின்னு இருக்கும்போது இப்போ இந்த பெயர்ச்சி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 7லிருந்து ஜூலை 30 வரைக்கும் இருக்குது. ஒரு அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு 23 நாள் 24 நாட்கள் இந்த இது நடக்க போகுது. ஆனால் ஒன்றுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சி தான். சுக்கிரனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி தான் பார்ப்போம். இவங்க எல்லாமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இவங்களோட பயிற்சிகள் நடந்துகிட்ருக்கும் இந்த பயிற்சி. அப்போ இந்த பயிற்சிக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி, காதல், திருமணம், செல்வ செழிப்பு, இது எல்லா விஷயத்துக்கும், அதாவது ஒருத்தங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறனா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுக்கிர பகவான் தான். அப்போ இந்த சுக்கிர பகவானோட பேச்சு எப்படி இருக்க போகுது தான் பார்ப்போம். இது யாருக்கு பார்க்க போகிறோம்னா, மிதுனராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த சுக்கிர பேச்சில் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் உண்டுங்க, சுக்கிர பகவான் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு. சுக்கிர பகவானுக்கு வந்து பார்வை வந்து 7ஆம் பார்வை சிறப்பு. 7ஆம் பார்வை சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே 7ஆம் பார்வைன்னு இருக்கும்போது சுக்கிர பகவான் கடகத்தில் இருந்துட்டு கரெக்டாக 7ஆம் பார்வைன்னு மகரத்தை பார்ப்பார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது மிதுனத்துக்கு 2ஆம் வீடு. நல்லா பாருங்கள், மிதுன ராசிக்கு அது 2ஆம் வீடு. சரி, அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் என்னென்ன பலன்கள் கொடுக்கன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல இது உண்டு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உங்களோட பேச்சு மூலமாக எல்லாரையும் கவர்ந்து உங்களுடைய காரியத்தை சாதிக்கூடிய வாய்ப்பை உண்டாகி கொடுக்குறாரு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு. முக்கியமான விஷயம் லவ், காதல் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கைகூடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது புதுசாக லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், லவ்வுக்கு தேடிட்டு இருக்கிறவங்க இருக்கட்டும், ஒன் சைட் லவ்வாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜூலை 7லிருந்து ஜூலை 30 வரைக்கும் மிதுனராசி அன்பர்கள் உங்களுடைய வாய்ப்பை தேடி இது பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கையில் அதிகமான அர்ப்பணிப்பும் அதிகமாக இருக்கும். புதிய ஆடைகள் வாங்குவதற்கான ஒரு காலகட்டங்க, சரிங்களா? அது மட்டும் கிடையாது, உங்களுடைய துணை இருப்பாங்கல்ல, உங்களோட துணைன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களுடைய பார்ட்னர், அவங்களுக்கு வந்து விலை மதிப்புக்கு உரிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க, சரிங்களா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். எப்போயுமே ஒரு விஷயம் உண்டு, மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஆனால் அவரோட பார்வை 8ஆம் இடத்துல. நல்லா பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மகரத்தை பார்க்குறதுனால செலவு செய்யும் போது மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு செலவுன்ற விஷயம் வரும்போது மட்டும் அதிக செலவு செய்யுங்க, அதில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும். ஏன்னா நீங்கள் இதை அதாவது ஒரு பணத்தை விட்டீங்கன்னா அந்த பணம் உங்கள் கை, அதாவது ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 200 ரூபா 300 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு இப்போ அந்த டைம் போயிட்டுருக்கு, சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இந்த வியாபாரம் சம்பந்தமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூலை 7க்கு அப்புறம் நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல நாள் பார்த்து கூட தொழில் கூட தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சிறு சிறு தொழில்கள், குறிப்பாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்க, அதுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே கை கூடுவதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு விஷயங்க, புதிய வேலைகள் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தேடுங்க. உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முன்னேற்றமே இல்லை மிதுனராசிக்காரங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, உங்களுடைய லக்ஸரி லைஃபுக்கு எது எது தேவையோ அதுக்குரிய காலங்கள் எல்லாமே இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. கடகத்துலேருந்து மிதுனம் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை இருக்குது. அதனால தான் நான் செலவுன்ற விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் இதாக பண்ண சொன்னேன். அது மட்டும் கிடையாதுங்க, நெருக்கம், உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்கள் கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு நெருக்கம் காட்டுவீங்க. இந்த நெருக்கம்ன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களில் சாதகமாக வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குங்க, சரிங்களா? மாணவர் செல்வங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர்கள் எடுக்கிறது, மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிதுனத்தோட அதிபதி புதன் பகவான். சுக்கிரனுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான நட்பு உண்டு. நல்லா பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு 2ஆம் இடம் இருக்கும்போது குடும்பம், வாக்கு, நீங்கள் பேசுகிறது, அதான் சொல்கிறேன், நான் முதல்ல சொல்லிட்டேன், பேசுகிற விஷயம் கூட மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் பேச போகிறீங்க. கண்டிப்பாக அது மற்றவங்க விரும்புவாங்க. இந்த ஒப்பந்தம் போடுவீங்க, சில டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்லாம் முடிக்க பார்ப்பீங்க. அதை கண்டிப்பாக அந்த ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்பெனிக்காக டாக்குமெண்ட்ஸ் போடுறீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் அது பண்ண போகிறீங்க. முக்கியமான விஷயம், இந்த ஜூலை 7லிருந்து ஜூலை 30க்குள்ளே கொஞ்சம் ட்ராவல் இருக்கும். இந்த ட்ராவல் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு இன்ப சுற்றுலா கூட வரலாம். அது உங்கள் மனசுக்கு ஒரு விதமான, எப்படி சொல்ல, ஒரு விதமான இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், காதல்னு சொல்லுவாங்க. சுக்கரனாலே காதல் உண்டு. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது 2ஆம் இடம் அந்த அதிபதி சந்திர பகவான் தான். நீங்கள் பேசிய சில பேரை அந்த மாற்றுவாங்கல்ல, அந்தளவுக்கு ஒரு ட்ரிக் உங்கள்கிட்ட உண்டு, ட்ரிக்ஸ் உண்டு. அதை யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி
நிறைய பேர் அதாவது உங்கள்கிட்ட பேச வைப்பீங்க. அது உங்களுக்கு சில வகையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயம், குடும்பத்தில் ஒரு அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து நான் உடனே சொல்லியிருந்தேன், சனி பகவான் இருக்கும்போது கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கிறனால நீங்கள் எல்லாம் பண்ணிட்டுருங்க. விரயம்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது 12ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு, சுக்கிரனுக்கு அது 8ஆம் இடம்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அது 8ஆம் இடம் இருக்கும்போது சுக்கிரனோட பார்வை கரெக்டாக சனியோட வீட்டை பார்க்குற அந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அது உங்களுக்கு, அதாவது சொல்லுவாங்க மிதுனத்துக்கு அது 9ஆம் இடம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தந்தை வழி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சொந்தக்காரங்கள்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொன்னேன். தந்தை வழி சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க உங்களுக்கு அவ்வளோ நல்லது நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால் அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதுக்குன்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு இயற்கையாக ஒரு விஷயம் உண்டுங்க. எந்த ஒரு விஷயம்னாலுமே புரிஞ்சு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு திறமையான நபர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு இதுக்கு 2 தடவை யோசிப்பீங்க. அதே தான் இப்போவும். ஆனால் அந்த சுக்கிரன் இது இருக்கும்போது இன்பம் சம்பந்தமானதுங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், ரொமான்ஸாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ரொமான்ஸாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியும், அதாவது ஒவ்வொரு பயிற்சிகளும் வந்துட்டு இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குற மாதிரி தான் இங்கே ஜாதகத்தில் காட்டுது. அப்படின்ட்டு இருக்கும்போது இது உங்களுடைய பொது பலன். அதே நேரத்துக்கு உங்கள் சுய ஜாதகம்னு வச்சு பார்க்கும்போது இங்கே நிறைய விஷயங்கள் இதாகும். ஏன்னா 2ஆம் இடம் இருக்கும்போது மிதுனத்துக்கு 2ஆம் இடம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா புதன் உட்கார்ந்துருக்காரு. புதனும் குஜதற்கும் உங்கள் அதிபதி அங்கேயே 2ஆம் இடத்துக்கு இறங்கிட்டாருன்ற போது ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வேலை சார்ந்த விஷயத்துலையும் பண உதவி, ஒரு முன்னேற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்க போகுது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போங்க. இந்த சுக்கிர பயிற்சியில், அதாவது ஜூலை 7லேருந்து ஜூலை 31, 30 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பரிகாரங்கள்லாம் ஒன்றும் வேண்டாங்க. எப்போயுமே சுக்கிரனுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க. நம்மளுக்கு முக்கியமாக லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லக்ஷ்மி கடாட்சத்துக்கு முகுந்தது வந்து சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போ உங்களோட 2ஆம் இடத்துலேயே இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பண கஷ்டம் இருக்கும். ரொம்ப பண கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து லக்ஷ்மிக்குரிய பூஜைகள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து பணம் சம்பந்தமான விஷயத்தில் தான் சில முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ அந்த பணம் சம்பந்தமான முன்னேற்றம் இருக்க போது நீங்கள் இந்த நேரத்தில் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. லக்ஷ்மி பூஜைனா நீங்கள் உங்களுடைய, அதாவது உங்களுடைய இதே தெரியும் புதன் பகவான். அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் லக்ஷ்மி மகாவிஷ்ணு பெருமாள் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, பெருமாள் கோயில் போய் கும்பிட்டு வந்தாலே புதன்கிழமை நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இது லவ்வுக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், திருமணத்துக்கு இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லி, திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது, குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள் நம்ம சொல்லியிருந்தோம், விரயம். அதாவது ஏன்னா கடகத்துக்கு சுக்கிரன் கடகத்துக்கு இறங்குறாரு. கடகத்துலேருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மிதுனம், அப்போ அது 12ஆம் இடம். அப்போ சுப விரயம் இருக்குது. அப்போ சுப விரயம்ன்றது எப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் கூட அதுக்கு ஒரு செலவு பண்ணுங்க. இன்னொன்று, ஆன்மீகம் சம்பந்தமான ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லாத்துலேயும் காதல் இருக்குங்க, கடவுள் மேலேயும் காதல் வரும். அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு, ஒரு 40 வயதிற்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்க, அவங்களுக்கு இறைவன் மேலே ஒரு காதல் வரும். அந்த காதல் 20 நாள் 21 நாள், அதான் சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா 24 நாள் இருக்குது. அந்த 24 நாளும் உங்களுடைய காதல் கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த ஒரு தேடுதலுக்கு ஒரு வழிவகுக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இந்த 24 நாளும் நீங்கள் மகாவிஷ்ணு, உங்களுடைய பிடிச்ச தெய்வத்தை இது பண்ணலாம். அதில் ஒரு சிறப்பு இருக்குங்க, அம்மன் தெய்வம் ரொம்ப சிறப்பு. நான் எதுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து ஏன்னா புதனுக்கு ஒரு விஷயம் உண்டுங்க. புதன் பகவானுடைய அந்த கிரக அம்சம் பெற்றது வந்து மீனாட்சி அம்மன், அதாவது சக்தி பீடத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு ஃபுல்லாக அந்த புதனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டு. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் அம்மன் வழிபாடும், இன்னொன்று சிறப்பு தான் நான் சொன்னது, புதன்கிழமை முதல் பெருமாள் கோயில் போகிறது. ஏன்னா மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போது பண கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த புதன்கிழமை முதலும் மகாவிஷ்ணு கோயில் போயிட்டு, நாராயண கோயில் போயிட்டு அங்கே சுவாமியை கும்பிட்றது. மற்றபடி எனக்கு ஒரு கல்யாணம், எனக்கு ஒரு லவ் செட் ஆகணும், எனக்கு ஒரு வேலை செட் ஆகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அம்மன் கோயில் வழிபாடு அது நீங்கள் எப்போ பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு கிழமை. ஆனால் அது சுக்கிரன் கிழமைன்னு இருக்கும்போது அது வெள்ளிக்கிழமை தான். நீங்கள் வெள்ளிக்கிழமை மிதுனராசி அன்பர்கள் வந்து வேறு இதுக்கு, மற்ற இதுக்கு நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ய 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 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டு, உங்களுக்கு உங்கள் ராசி. ஏன்னா இப்போ வந்து அந்த சுக்கிர பயிற்சி, அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன், குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக, ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சியாக இருந்தாலுமே இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் போகுது.
அந்த மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்க போது. எடுங்க, இந்த 10-20 நாளை நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான பொருளுக்குள்ள காசுகளும் வரும், அதுவாக இருந்தாலும் வாங்குங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதேமாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு பலனுள்ள தகவல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.